ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணः ஷ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராம் கதிம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதः பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம். நமஸ்ஸதசே நமஸ்ஸபாயை. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நாரதகான சபையும் க்ஷேத்ரோபாசனா ட்ரஸ்ட் இருவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய 3வது வருடமாய் அடியேனுடைய தொடர் உபன்யாசங்கள் ஸ்ரீமத் ராமாயணம் என்கின்ற இதிகாச சிரேஷ்டத்தில் நம் ஆச்சாரியவரியர்கள் கண்டு பார்த்து உவந்தெடுத்த ரகசியங்கள், அதை ஆதூனிக உலகத்துக்கு நவீன உலகத்துக்கு நவவிதத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆகாங்கையோடு 5 நாள் சொல்லலாம் என்கின்ற அபிலாஷை, அந்த இச்சைக்கு அனுகுணமாய் ஆக்ஞைக்கு பரிபாலனமாய் நேற்றைய தினம் முதல் நாள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 2 ரகசியங்களை ஓரளவுக்கு அனுபவித்தோம். ஏன்னா இதை இன்னும் நம்ம ஆழமா பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைக்கலாம். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் இளைஞர்களுக்கு கொஞ்சம் ரீபேக்கேஜ் பண்ணி சொல்றதுனால இந்த ரகசியங்களுக்கெல்லாம் பேரு இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன். உபன்யாசனமோ தமிழ்ல தான் ஓடிட்டு இருக்கு. முதல் ரகசியம் ஹர் இயர்ஸ் தட் ஸ்பீக். இதனுடைய ஆழ்பொருள் என்னவென்றால், பூமாதேவிக்கு செவிஸ்தானம் தான் புற்றுக்கள். புற்று விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மகர்ஷினாயது அப்படின்னு தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்துல எடுக்கிறார். வேதோப பிரம்மண குதூகலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மகர்ஷினாயது. விஸ்வத்தை தரிக்கக்கூடியவள் பூமாதேவி, விஸ்வம்பரான்னு பேர் அவளுக்கு. வேதோப பிரம்மண குதூகலினா நிபத்தம், வேதத்தின் ஆழ் பொருளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உபபிரம்மணங்கள் ஏற்பட்டது. உபபிரம்மணங்கள்ல 2 இதிகாசங்கள், ஒன்னு ஸ்ரீமத் ராமாயணம், மற்றொன்று ஸ்ரீ மகாபாரதம். ராமாயணம் வால்மீகியால் சொல்லப்பட்டது. வால்மீகி பூமாதேவியின் காதுகளான புற்றிலிருந்து தோன்றியவர். அதனால தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்துல என்னன்னு சொல்றாருன்னா, பெருமாளுடைய பாதங்களை தரிக்கக்கூடியது 2 பாதுகைகள். நான் சொல்றது இது வரைக்கும் புரியுறதோனோ? பெருமாளுடைய பாத கமலங்களை தரிக்கக்கூடியது 2 பாதுகைகள். இந்த 2 பாதுகைகளோட பெருமை தெரியணும்னா நம்ம 2 கண்ணால பார்க்கணுமா. ஒரு கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு? ராமாயணம்ங்கிற கண்ணு.
இன்னொரு கண்ணு மகாபாரதம்ங்கிற கண்ணு. ராமாயணம் மகாபாரதம் என்கின்ற 2 கண்களால் பெருமாள் தரிக்கக்கூடிய பாதுகைகளின் பெருமையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா அவர் வெறும் உபன்யாசகர். ஆனா சுவாமி தேசிகன் ஒரு கவிதார்க்கிக சிம்ஹம், ஒரு கவி. அப்ப கவிஞர் ரூபத்துல சொல்றார். அவர் என்ன சொல்றார்? ஒரு கண்ணு ராமாயணம். அந்த ராமாயணம் என்ன? எது விஸ்வத்தை தரிக்கின்றதோ அந்த பூமாதேவிக்கு விஸ்வம்பரான்னு பேரு. அந்த விஸ்வம்பரா என்கின்ற பூமாதேவியின் செவிஸ்தானமாயிருக்கக்கூடிய கரையான் புற்றிலிருந்து தோன்றிய வால்மீகி கொடுத்த ராமாயணம் என்கின்ற ஒரு கண்ணாலும், அப்போ வேதோப பிரம்மண குதூகலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மகர்ஷினாயத்து. அப்போ பூமாதேவிக்கு செவிஸ்தானங்கள் தான் புற்று. புற்றான வல்மீகத்திலிருந்து தோன்றிய படியார் அவருக்கு வால்மீகின்னு பேரு. அப்போ பூமாதேவிக்கு ஒரு விதத்தில் பிள்ளை என்கின்ற அபிப்பிராயத்தில் கொள்ளலாம். அதே பூமாதேவியின் மீது யஜ்ஞங்களை செய்து பூமியை உழும்போது கிட்டிய பெண் பிள்ளைதான் வைதேகி, ஜானகி, மைதிலி, அவனிஜா, தரணிஜா என்கின்ற சீதா. அப்ப அந்த சீதை பூமிக்கு பெண்ணுனா வால்மீகி பூமிக்கு பிள்ளை. அப்படின்னா அண்ணா தங்க உறவு. அதனாலதான் ஒருவேளை கர்ப்ப காலத்தில் அவருடைய ஆசிரமம் பக்கமா ராமர் விட சொன்னாரோ என்னவோ. ஏன் சுவாமி விட்டத்துக்கு ஒரு காரணம் சொல்றேளே, ஆனா அவர் ஏன் விட்டார்? அதுதான் நான் சொன்னேன். 35வது தசகம் ஸ்ரீமன் நாராயணியத்துல பட்டத்திரியில் முடிக்கும் போது சொல்றார், மைதில்யாம் பாபவாச்சா சிவசிவ கிலதாம் கர்ப்பிணீம் அபியஹாசீஹி. ஐயோ, அந்த மைதிலிய நடுக்காட்டுல விட்ட போது என்னால தாங்க முடியலையே. அந்த கட்டம் வரும்போது ரொம்ப துக்கமா இருக்கும். அதனாலதான் நம்ம பெரியவா ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணிவிட்டா, 24,000 ஸ்லோகங்கள் 7 காண்டங்கள் கொண்டதுதான் ராமாயணம். ஆனா பாராயணத்துல மட்டும் நம்ம உத்தரகாண்டத்தை சேவிக்கவே மாட்டோம். அது பட்டாபிஷேகத்தோட முடிச்சிருவோம். தி எண்ட், வணக்கம், சுபம் எல்லாம் நன்னா முடிஞ்சிரும். அப்புறம் தான் இந்த உத்தரகாண்டத்துல வரும். அது பட்டத்திரியிலே ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்றாருன்னா, தர்ம அதீதன்னு விட்டார். ராமர் ரொம்ப தர்மத்தை ஃபாலோ பண்றேன்னு தன்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு செட்பேக் இருந்தாலும் பரவாயில்லைன்னு வச்சுட்டார் அப்படின்னு ஒரு மேலோட்டமா ஒரு அர்த்தம் சொல்றார். இப்போ விஷயம் என்னன்னா, ஹர் இயர்ஸ் அப்படிங்கிறது பூமாதேவி, அது காதிலிருந்து தோன்றியவர் வால்மீகி. அவர் சொன்னதுதான் ராமாயணம். அப்படின்னா சீதைக்கும் வால்மீகிக்கும் லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் உண்டான சம்பந்தத்தை முதல் ரகசியத்தில் பார்த்தோம். அதோட சேர்த்து ஒரு விஷயம் சொல்லணுமா இருந்தது. அந்த வால்மீகியை பத்தி ராமாயணம் என்ன சொல்லியிருக்கு, நம்ம பூர்வர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா, இதெல்லாம் பார்க்க போனாலும் தமிழர்கள் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்க்க போனாலும் தியாகராஜர் எடுக்கிறார். கரதிருத சரஜால சுரமதா பஹரணாவனி சுரசுர வன கவீன விலஜ மௌனி கிருத சரித்ர சன்னுத ஸ்ரீ தியாகர ஜனுத ஜகதானந்தகாரகா. அதாவது அர்த்த கிரமத்துக்கும் பாடுற கிரமத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நீங்க அர்த்தம் வச்சு பாடினேன்னா கொஞ்சம் எங்கேயோ இடிச்சுட்டே போகும். அது ஏதோ அந்த மண்ணை அந்த காவேரி மணல்ல போய் உக்காந்துன்னு எல்லாரும் ஜோன்னு பாடும்போது என்ன வார்த்தை எங்க பிரியறதுலாம் நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ அந்த மாதிரி கரதிருத ஷரஜால அசுரமதாபஹரண அவனீசுரசுராவன வன கவீன விலஜ மௌனி கிருத சரித்திர சன்னுத ஸ்ரீ தியாகராஜனுத பிலஜ மௌனி இன கவீன பிலஜ மௌனி இன கவீன 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 கவிஞன், இனன சூரியன். கவிஞர்கள் ஒரு கோஷ்டி என்றால் அதில் சூரியன் உதித்தார் போல் இருக்கக்கூடியவராம் வால்மீகி. கவீன, அவர் எங்கிருந்து தோன்றியவர்? கரையான் புற்றிலிருந்து தோன்றியவர். பிலஜ மௌனி கிருத சரித்திர, அதாவது கவிஞர்கள் கூட்டத்தில் சூரியனை போல் இருக்கக்கூடிய வால்மீகி பூமாதேவியின் செவிஸ்தானமாயிருக்கக்கூடிய கரையான் புற்றிலிருந்து தோன்றிய வால்மீகி. அவர் ரச்சனம் பண்ணின ராமாயணம் இன கவீன பிலஜ மௌனி கிருத சரித்ர சன்னுத ஸ்ரீ. அப்போ அந்த வால்மீகியின் பெருமை நாம் ரகசியத்தில் கொண்டாடக்கூடிய பெருமையை தியாகராஜரும் கொண்டாடுறார். இது முதல் ரகசியம். ரெண்டாவது கேட்ச் 24, 24 அக்ஷரங்கள் பொருந்திய காயத்ரி மந்திரம். இதற்கும் பார்த்தோம், வெவ்வேறு தேவதைக்கு ஒவ்வொரு காயத்ரி இருந்தாலும் சூரியனுக்குன்னு இருக்கக்கூடிய காயத்ரி தான் சூரிய காயத்ரி, சாவித்ரி என்கின்ற காயத்ரி. அது துவங்குவது தத்சவிதுர்வரேண்யம் இல்லையே சுவாமி. பிரணவத்தை சொல்லி பூர்புவ சுவஹ அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்.
மந்திரம்னு பார்த்தேன்னா தத்சவிதுர்வரேண்யத்துல தான் ஆரம்பிக்கும். அதுல ஆரம்பிச்சு 24 அக்ஷரங்கள்ல முடியும். இதுல எந்த ஆர்டர்ல தத்சவிதுர்வரேண்யம் பர்கஹ எந்த ஆர்டர்ல காயத்ரி மந்திரங்கள் அக்ஷரங்கள் இருக்கோ அதே ஆர்டர்ல தான் ஒவ்வொரு 1000 முதல் ஸ்லோகத்தின் முதல் எழுத்து அதே ஆர்டர்ல இருக்கு. அதனால இந்த 24 அக்ஷரங்களின் சேர்த்தி டாவின்சி கோட் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வால்மீகி கோடுன்னு ஒன்று எழுத வேண்டியதுதான். அப்பேற்பட்ட மகனீயர். இதுல சந்தர்ப்பவசமா சொல்றேன், சனாதன தர்மம் எல்லா விதமான சாஸ்திரங்களை ஆதரித்து பேசினாலும் ரொம்ப உகக்கக்கூடியது கணிதம். அது என்னவோ அது வெண்டைக்காய் சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஏதோ கணிதம் வரணும்னு வச்சுட்டா. எல்லாமே கணிதம் தான். வேதத்துல நீங்க பார்த்தேன்னா 4 வேதம் 6 அங்கம். இந்த 4 வேதங்களிலும் 4 பகுதிகள், பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா, உபனிஷத். அதே மாதிரி அந்த வேதங்களை நன்றாக கற்று தேர்ந்தவர் கணபாட்டி. அங்கேயும் வந்துருது. சஹஸ்ரநாமத்தை முடிச்சுட்டு அம்பாள் சிவனை கேட்கும் போது ஸ்ரீராம ராம ராமேதின்னு ராம. ஏன்னா இது நிறைய தடவை நீங்க கேள்விப்பட்டுக்கலாம். சங்கீத சாஸ்திரத்திலே மேளகர்த்தா ராகத்துல வரும். கடபயாதி சங்கியான்னு பேர். அ ஆ இ ஈ உ உ அது ஒரு அக்ஷரங்கள். க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ண த த த த ந. 1 2 3 4 5 6 7 8 9 0. 1 2 3 4 5 6 7 8 9 0. ப ப ப ப ம 1 2 3 4 5. ய ர ல வ ஷ ஷ ச ஹ 1 2 3 4 5 6 7 8. அதை வச்சுதான் ராம ராம ராம. ய ர ரங்கிறது 2வது அக்ஷரம். ப ப ப ப ம மாங்கிறது 5வது அக்ஷரம். ராம 2 × 5 10. ராம 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 10 × 10 × 10 10 பவர் 3000. அந்த கணக்கை வச்சுதான் அம்பாள் சஹஸ்ரநாம தத்துல்யம்னு சொல்றா. இப்ப மேளகர்த்தா ராகத்துல தீர சங்கராபரணம் தி 9 த 9வது அக்ஷரம். ர ய ர 2வது அக்ஷரம் 92 திருப்பி போடணும். அப்ப 29வது மேளகர்த்தா தான் தீர சங்கராபரணம். 59 திருப்பி போட்டேன்னா 65 அதுதான் மேச்ச கல்யாணி. எல்லாமே கணக்க வச்சுதான் வரும். பட்டத்ரில் ஆயுராரோக்கிய சௌக்கியம்னு முடிச்சார். 5வது நாள் நான் இங்க உபன்யாசம் 2023 பண்ணும்போது சொன்னேன். இட் கரஸ்பாண்ட்ஸ் டு 17,13,228th day which corresponds to the 27th November 1587. அப்படின்னா ஒரு கவிஞன் முடிக்கும் போது கூட கணிதத்தை யூஸ் பண்றார். ஒண்ணுமே இல்லை. காஞ்சிபுரத்துக்கு சத்யவிரத கஷேத்திரம்னு பேர். காஞ்சிபுரத்துக்கு சத்யவிரத கஷேத்திரம். சத்ய ச ய ர ல வ ஷ ஷ ச ச 7 ய ய 1 71. அதனாலதான் இப்போது பீட்டத்தை அலங்கரித்த பெரியவா காஞ்சி பீட்டத்துல சத்ய சந்திரசேகரேந்திரன் வருது இல்லையா, 71. அந்த சத்ய கரஸ்பாண்ட்ஸ் டு 71. அப்போ நம்ம பெரியோர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கணிதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கிறது இதுல தெரியுது. அப்பேற்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தின் பெருமையை பார்த்தோம். இதுல யாதிருச்சிகமாய் நேற்று சொல்லும் போது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில் தேவ் அப்படின்னு பேர். அந்த தேவுங்கிற கோவில்ல 1300-400 வருஷங்களுக்கு முன்பு இருந்த ஒரு கவி. அவருக்கு மயூர கவின்னு பேர். அவருக்கு லெப்ரசி வந்துடுத்து, குஷ்டரோகம் வந்துடுத்து. குஷ்டரோகம் வந்ததுனால சூரிய பகவானை பிரார்த்தித்து, எப்படி பட்டத்ரிகளுக்கு வாதரோகம் நாராயணியத்தை ரச்சனம் செய்தாரோ, இவர் சூரிய பகவானை பிரார்த்தித்து சூரிய சதகம்ங்கிற கிரந்தத்தை ரச்சனம் பண்ணார். அதுல ஒரு ஸ்லோகம் உங்களுக்குலாம் ஒரு சாம்பிள் கொடுக்கறதுக்காக. ஷீக்ரக்ராணீங்கிரபாணீன் விரணிபிரபகணைர் கர்கரா வியக்த கோஷான் தீர்காக்ராத நானகோகைஹி புனரபி கடயத்யேக உல்லாகயன்யஹ கர்மாம்சோஸ்தஸ்ய வோந்தர்த்விகுண கணகிருண நிக்ன விர்நிக்ன விருத்தே தத்தார்கா சித்தசங்கைஹி விததது கிருணயஹ சீக்கிரமம்ஹோ விகாதம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் சதக ரூபேண கொடுத்தார். இந்த சூரியனுக்குரிய ஸ்லோகத்துக்கு வியாக்கியான மண்டவர் சொன்னார், குஷ்டரோகிணஹா யஸ்ய கிரண சேவையா. எவன் ஒருவனுக்கு குஷ்டரோகம், அந்த காலத்துல லெப்ரசி வாஸ் வெரி காமன், ஸ்கின் டிசார்டர் வந்தவா சூரியனுக்கு பிரார்த்திக்க வேண்டும். அதனால்தான் தீட்சிதர் ரச்சனம் பண்ணும் போதும் காரிய காரணாத்மக ஜகத் பிரகாஷ சிம்ஹராஷ்யாதிபதே ஆர்ய வினுத தேஜஸ்பூர்த்தே
ஆரோக்யாதி பலத கீர்த்தே, ஆரோக்யாதி பலத கீர்த்தேன்னு எடுத்தார். அதனால பாரத தேசத்துல பிராச்சீன காலத்திலிருந்து சூரியனுக்கு வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நமக்கு ஸ்கின் ரோகம் போகும்னு இருந்தது. ஏன் இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, ஈரானை சார்ந்தவாளுக்கு அந்த காலத்துல பால்லவாள்னு பேர். பல்லவர்கள் வேறு, நமக்கு தமிழகத்தை ஆண்டு வந்த மன்னர்களுக்கு பல்லவாள்னு பேர். இது பாஹ்லவ, PAHLAVA. பக்லவான்னு டர்க்கியில் ஒரு ஸ்வீட் கிடைக்கும், அந்த மாதிரி இது பால்லவ அப்படின்னு ஒரு உத்தர். இந்த வகையினர் ஈரான் தேசத்தில் இருந்தா, அதெல்லாம் பர்ஷியான் பேரு. அந்த பால்லவாளை பத்தி விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கா. ஸ்ரீமத் ராமாயணத்துல வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்ரருக்கும் ஒரு காலகட்டத்தில் போர் ஏற்படும் போது பால்லவாள் வந்ததா அந்த இடத்துல பிரஸ்தாபிக்கிறார் வால்மீகி. அப்ப பால்லவாளுங்கிறது இன்னைக்கும் இப்ப இந்த ரெஜிமுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு ஷா பால்லவின்னு பேர். இன்னைக்கும் ஈரான்ல நீங்க போய் பார்த்தேன்னா அவருடைய சர்நேம்ல பால்லவாள்னு இருக்கும். ஹெரோடாட்டஸ்ன்னு அந்த காலத்துல ஒரு டிராவலர் இருந்தார். அவர் யூரோப்லேருந்து வந்தவர். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறார். அவர் பர்ஷியால பார்த்ததை. அந்த காலத்துல பர்ஷியால யாராவது குஷ்டரோகம் வந்துடுத்துன்னா, நீ ஒரு பெரிய அபச்சாரப்பட்டுட்டே, சூரியனுக்கு எதிர்க்க அபச்சாரப்பட்டுட்டேன்னு நாடு கடத்தி வச்சுடுறதா அவர் புஸ்தகத்துல எழுதியிருக்கார். அதற்கு நேர்மார் பாரத தேசம். யாருக்காவது குஷ்டரோகம் வந்தால் சூரியனை பிரார்த்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அர்ச்சனை பண்ணுவாளாம். ஸோ இப்போ இந்த யூஎஸ்ல ஒரு கான்செப்ட் வந்தது, DEIன்னு, டைவர்சிட்டி, இன்க்ளூசிவிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டின்னு. நம்ம தான் ஈக்குவலா இருந்திருக்கோம், லிபரலா இருந்திருக்கோம். அதனால அப்பேற்பட்ட ஒரு சூரிய பகவானுக்குரிய வழிபாடு இது. ஸ்ரீமத் ராமாயணத்துக்குள்ளேயே யுத்த காண்டத்துல ராமருக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்பட்ட போது, ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் ச அக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தைவதைஷ்ச சமாகம்ய द्रष्टुम अभ्यागतोरणम उपागम्याब्रवीद्रामम अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वान् नरीन् वत्स समरे विजयिष्यसि आदित्य हृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपे नित्यं अक्षय्यं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनं आयुर्वर्धनम् उत्तमम्. ஆயுர்வர்தனம் உத்தமம், ஃபார் லாஞ்சிவிட்டி, லாங் குட் ஹெல்த். எல்லாத்துக்கும் சூரியனை வழிபட வேண்டும். அப்ப ராமாயணத்துக்குள்ளேயே ராமர் சூரியனை பற்றி ஒரு ஸ்லோகம் சொன்னதா இருக்கு. சூரிய சதகத்துல கவி சொல்லியிருக்கார். மகாபாரதத்துல வனபர்வால அந்த திரௌபதியானவள் பஞ்சபாண்டவாளுக்கும் சோரிட்டு மற்றவர்களுக்கும் இட வேண்டும் நினைச்ச போது சூரியனுக்கு அஷ்டோத்தர சதநாமாவளி பாடி அந்த காலத்து இன்ஸ்டா பாட், அதுக்கு அக்ஷய பாத்திரம்னு பேர், அதை வாய்ண்டா. அந்த அக்ஷய பாத்திரத்துல கொஞ்சம் விஞ்சி இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த சரித்திரம்லாம் தெரியும். அப்ப சூரிய வழிபாடுங்கிறது அவ்வளவு பிராச்சீனம். அந்த சூரியனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயணனை வழிபடுவதற்காகத்தான் காயத்ரி மந்திரம் ஏற்பட்டது. அந்த காயத்ரி மந்திரத்தை ராமாயணம் சொல்லுவதால் ராமாயணத்தில் இருக்கக்கூடியது 2வது ரகசியம், catch 24 அப்படிங்கிற ரகசியம். இப்போ 3வது ரகசியம், இது நம் தமிழகத்துக்கு ரொம்ப சம்பந்தம் பெற்ற ஒரு ரகசியம், the invincible triad that settled for an islet. வேதத்துல 2 துவனிகள் பிராச்சீனத்துல பகவானுடைய கண்டத்திலிருந்து தோன்றியவை அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்றா. ஒன்று பிரணவம், மத்தொன்னு அத அப்படிங்கிற சப்தம். பெருமாளுடைய கண்டத்திலிருந்து நேர்முகமாய் தோன்றிய துவனிகள் 2. ஒன்று பிரணவம், மற்றொன்று அத. பிரணவத்துலதான் வேத மந்திரங்கள்லாம் ஆரம்பிக்கும். அரிஹி டேஷ் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஏன் சுவாமி பிரணவத்தை சொல்லக்கூடாதான்னு? அது சபையில சொல்லக்கூடாதுங்கிறது பெரியோர்களுடைய ஒரு எண்ணம். பிரணவத்தை வாய் திறந்து அது என்னன்னு சொல்லக்கூடாதான், அது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயமா. இல்லை, இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமே, சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அதை சொல்லக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கா. அது பிரணவம்னு பேரு. 2வது அத. அத சப்தத்துலதான் பிரம்மசூத்திரங்கள் தொடங்கும். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அத சப்தத்துல தொடங்கும். இந்த பிரணவத்துல 3 சவுண்ட் உண்டு, அ உ ம, அகார உகார மகாரங்கள். இப்ப நம்ம ராமாயணத்துக்கு போவோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கா.
இத கம்பன் எப்படி வர்ணித்தான்? வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானு போனான் அது மெய்யோ மரகதமோ மழைமுகிலோ மரிகடலோ ஐயோ இவன் அழகு ஒரு அழகுடையான் அப்படின்னு வர்ணிச்சார் கம்பர். இவன் 3 பேரும் நடந்து போகும்போது வால்மீகி ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். அக்ரதஃ பிரயயௌ ராமஹ சீதா மத்யே சுமத்யமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹ லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ. முன்னாடி யார் நடந்து போனார்? அக்ரதஃ பிரயயௌ ராமஹ, முன்னாடி நடந்து சென்றது ராமபிரான். அக்ரதஃ பிரயயௌ ராமஹ, முன்னாடி நடந்தார். சீதா மத்யே சுமத்யமா, இடையில் இடையழகு படைத்தவள் இடையில் நடந்தாள். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நடந்தாளாம், இடையில் நடந்தாள். அழகான இடை படைத்தவள், அதனால சீதா மத்யே சுமத்யமா, சுமத்யமா. பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி, கையில் வில்லையும் அம்புரா தூணியையும் ஏந்திக் கொண்டு இளைய பெருமாள் இலக்குவன் பின்னே சென்றான். எனக்கு 3 பேர் நடந்து போனா இது என்ன பெரிய ஆச்சரியமா? ஆனா அவர் முடிக்கும் போது அனுஜகாமஹா, ஒரே ஆச்சரியத்தோடு முடிக்கிறார். Wow, it's amazing how the 3 of them walked. What is so amazing if 3 of them have walked? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்குத்தான் பதில் சொல்றார் வியாக்கியாதா. அகார உகார மகாரங்களை போரே. அகாரம்னா பரமாத்மா, மகாரம்னா ஜீவாத்மா, உகாரம்னா அகாரத்தை மகாரத்தோட சேர்த்து வைக்க கூடியவள். அகாரவாச்சியனான ராமன் பரமாத்மா ஸ்தானத்துல நடந்து போனானாம். மகாரவாச்சியனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் இளைய பெருமாள் பின்னாடி நடந்து போனானாம். இந்த மகாரவாச்சியனான ஜீவாத்மாவை அக்காரவாச்சியனான பரமாத்மாவான ராமனோட சேர்த்து வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு பாலம் போல் சீதை நடந்து போனாலாம். தூரக்கேந்து பார்க்கறதுக்கு பிரணவத்துல அ உ மக்கு கால் கை முளைச்சு நடக்கிறாப்புல இருந்துதான். அதனால ஆச்சரியப்பட்டு அனுஜகாமஹா, அனுஜகாமனர் என்ன ஒரு வேடிக்கை பாருங்க. அனுஜகாமன கூடவே நடந்து போனா. கூடவே நடந்து போனார்னு சொல்லணுமா? நடந்து போனான்னு சொல்லலாமேனா, இது அடியனுடைய பாட்டி தாத்தா அவாகிட்ட தான் வளர்ந்தேன். எங்க பாட்டி கொஞ்சம் மெதுவாக நடப்போம். எங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, எங்க தாத்தா கூட நடப்பாருன்னு. அவர் 1/2 கிலோமீட்டர் முன்னாடி போயிடுவார். அவர் திரும்பி பார்த்தா வேற எதுவும் மாமி இருப்போம். அப்புறம் எங்க தாத்தா இருப்பார். அதான் அனுஜகாமஹா. லக்ஷ்மணன் எப்படி நடந்து போனான்னா தேடுறாப்புல வச்சுக்கலையாம். அதாவது அனுஜகாமஹான கூடவே நடந்து போனார்னு அர்த்தம்னார். இப்ப அ உ ம பிரணவார்த்தம் இவ 3 பேர் நடந்து போறதுல தெரியுது. இன்னொரு அழகு என்னன்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் ஆயிடுச்சு. தசரதர் யோசிச்சார். ஏன்னா ஒரே நரைத்தது ஓர் மயிர்னு அர்க்கம்பர், ஒரே ஒரு முடி நரைச்சு போயிடுத்தான். அந்த நரைச்ச ஒரு முடி காது ஓரமா தசரதன் கிட்ட சொல்லிவிடுத்தான், நீ ரொம்ப வருஷமா ஆண்டுட்ட பிள்ளை கிட்ட கொடுத்துரு. கைகேயி சங்கையேவாக பரித சத்மனாஜரான்னு எடுக்கிறான் காளிதாசன். அதனால பிள்ளைய கூட்டு சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல மந்திரிகளை கூட்டு கேட்டார். படிச்சவாளா இருந்த அந்த காலத்து மந்திரிகள். அதனால அவளெல்லாம் கூட்டு கேட்டார். சுவாமி, என் பிள்ளைய ராஜாவாக்கலாமா அப்படின்னார். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னா. ராமருக்கு இந்த குணம் இருக்கு, அந்த குணம் இருக்கு, ரொம்ப நன்னா பேசுவான், பழகுவான், பூர்வபாஷி, மிதபாஷி, ஹிதபாஷி, நல்லதையே பேசுவான், ப்ரோஆக்டிவ். அந்த ப்ரோஆக்டிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கும் நீங்க மேனேஜ்மெண்ட்ல போனேன்னா ஸ்டீஃபன் கவின்னு சொல்லக்கூடியவர் 7 பிரின்சிபல் எழுதியிருக்கார். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் பி ப்ரோஆக்டிவ். எதுவுமே வியூ சிண்டு முன்னாடியே அதுக்கு செயல்படுத்தணும். அந்த மாதிரி ராமர் பூர்வபாஷி, மதுரபாஷி, மிதபாஷி, ஹிதபாஷி எல்லாம் அவர் தான். அதை தவிர்த்து என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதுவும் சென்னையில நான் சொல்லியே ஆகணும். ராமருக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டபோது அந்த இடத்துல சொல்றார் வசிஷ்டர், நன்னா பாடுவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு ராமாயணத்துல. ராமர் பாடி நம்ம கேட்டதில்ல. கிருஷ்ணராவது ஏதாவது தொட்டு புல்லாங்குழல வாசிச்சார், டான்ஸ் எல்லாம் ஆடினார், ஏதோ பண்ணார். ராமர் எங்க சார் பாடினார்னா நமக்கு பாடினதா தெரியல. ஆனா அவர் சொல்றார் பாட்டம் பயின்றிருக்கார், நன்னா பாட்டு அவருக்கு பாட தெரியும். அடுத்தது சொல்றார் நல்ல நாட்டிய சாஸ்திரத்தில் நைபுண்யம் பெற்றவர், நல்லா டான்ஸ் ஆடுவர். சுவாமி பாட்டாவது தேவையில்லை, ராமர் எங்க டான்ஸ் ஆடிருக்கார்? நர்த்தன கிருஷ்ணரை நீங்க பார்த்திருக்க இல்லையா? கிருஷ்ணர் ரொம்ப நாட்டியம் ஆடி பார்த்திருக்க. இந்த நர்த்தன கிருஷ்ணர்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றேன். பிராச்சீன ஆலயங்கள்ல நீங்க சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்றீர்கள் என்றால் ஒரு தூணிலோ ஒரு சுவற்றிலோ ஒரு நர்த்தன கணபதியை பார்ப்பேன். நர்த்தன கணபதி இப்படி விரல் வச்சுருப்பார் கீழே. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போனேன்னா நிறைய இடங்கள்ல சுவர்களில் பார்த்தேன்னா
அந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் இப்படி வச்சுருப்பார். அது என்னன்னா, எந்த இடத்துல அவ ஃபிங்கர் பாயிண்ட் பண்றாளோ அதுக்கு கீழே கிரானரி இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பா. இது ஒரு ஆரோ மார்க் மாதிரி காமிப்பா. இதெல்லாம் அந்த ஆர்கிடெக்சர்ல எப்படி ஒரு விஷயம் மறைச்சு வைக்கிறாங்கிறதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன். ராமர் நல்லா டான்ஸ் ஆடுவார். சரி, இப்ப ஆடி நம்ம பார்த்தது இல்லை, இது சொல்லி என்ன பிரயோஜனம்னு நம்ம கேட்கலாம். மியூசிக் அண்ட் டான்ஸ், சங்கீத சாஸ்திரமும் நாட்டிய சாஸ்திரமும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைக்கு டிசிப்ளின் கொண்டு வரும். என்னைக்குமே பாட்டு படிச்சவாளுக்கு கார்த்தால எழுந்து சாதகம் பண்ணணும், ஒரு 2 பாட்டு கேட்கணும். அந்த டிசிப்ளின் தான் லைஃப்ல முக்கியம். அவர் பாட்டு படிச்சார், டான்ஸ் ஆடினாருங்கிறத விட இது படிச்சதுனால ஒரு டிசிப்ளின் இருக்கிறதுனால கரெக்டா தான் அந்த ராஜாவான பிறகு தினமும் ஆபீஸுக்கு வருவர். ஆத்துலேருந்தே வேலை பார்க்க மாட்டார். இப்படி எல்லாம் தெரியறது பாருங்க. ஒர்க் ஃபார் ஹோமும் இருக்கப்படாது, ஃப்ரம் ஹோமும் இருக்கப்படாது பாருங்க. அதனால 2த்தையும் முடிச்சுட்டு இங்க வருவார். இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லின்னு வரார். அப்ப வசிஷ்டர் இதை கேட்டுட்டு என்ன சொல்றார், ஆஹா இவ்வளவு நன்னா சாமர்த்தியம் இருக்கே தசரதா, நீ என்னங்கிற? ஊர் மக்கள்லாம் சொன்னா, இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம் தசரதா, நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் என்று நீ ராமனை யுவராஜா என்று தீர்மானப்படுத்துவாய். எப்போது அவன் சுதஞ்சயன் என்கின்ற யானை மீது பவரி வந்து கொடைச்சூழ வருவான் என்று காத்து கொண்டிருந்தோம். அதுக்கு தசரதர், அவ்வளவு மோசமாவா நான் இருந்தேன் இல்லையா? அது கேட்டார். இல்ல இல்ல, ராமன் வருவார்னு காத்து கொண்டிருந்தோம். அதான் ஒண்ணு வசிஷ்டரை கூட்டு சொல்றார், நீங்க ஏதாவது இவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆச்சாரியன் புரோஹிதர் எல்லாமே அவர் தான். அப்பதான் அவர் சொல்றார், ராமரும் சீதையும் இன்று இரவு முழுக்க சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ வசிஷ்டருடைய வார்த்தையை கேட்டுட்டு ராமரும் சீதையும் கையை பிடித்து கொண்டு ஆலயம் சென்று குலதெய்வ வழிபாடு செய்தார்கள்னு ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல இருக்கு. கதே புரோஹிதே ராமஹ ஸ்நாதோ நியதமானசஹ சஹ பத்ன்யா விஷாலாக்ஷ்யா நாராயணமுபாகமத். கதே புரோஹிதே ராமஹா, புரோஹிதர் சொன்ன வார்த்தையை கேட்டு ராமர் ஸ்நாதோ நியதமானசஹா, எல்லா நியமங்களையும் அனுஷ்டித்து சஹ பத்னியாம், தனியா போகல, பத்னியான சீதையோடு சென்றார். சஹ பத்னியாம். நேத்து ஒரு 6:25 6:32 வரைக்கும் 7 நாமாக்கள் சொன்னேன். என்னன்னா ஜானகி, மைதிலி, அவனிஜா இதெல்லாம் சொன்னேன். ஏதாவது ஒரு வார்த்தை போட்டிருக்கலாமோன்னு அவர் போடல. விசாலாக்ஷியான்னு விட்டார். விசாலாட்சியோடு போனார். இது யார் சார்? சீதா மாமியே தெரியும். ஹூ இஸ் திஸ் விசாலாட்சி? அதே சீதை தான் விசாலாட்சி. ஏன்னர் பெரிய கண்கள் படைத்தவள். அது எதுக்கு சுவாமி இங்க சொல்லணும்னா, சீதை ராமரோட ஆராதனத்துக்கு போயிட்டு இருக்காளாம். ராமர் அமர்ந்தபடியே பஞ்சபாத்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். சயன கோலத்துல பெருமாள் இருக்கார். அவருக்கு ஜெகநாதன்னு பேரு. அவருக்கு வெகு நாட்கள் கழித்து ராமர் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஒரு டச் விட்டு போயிடுத்துன்னு வச்சுங்கோ. அப்ப ஆராதனத்துல ஒரு ப்ராப்ளம் வரும். என்னன்னா, ஹாரதி இப்படி சுத்தணும், மணி இப்படி ஆட்டணும். அது பொதுவா என்ன ஆயிடும், இது இப்படி சுத்தம், இது இப்படி ஆடும். அதனால சீதை பார்த்துட்டு இருக்கா, நம்ம ஆத்துக்காரருக்கு தான் டச்சு விட்டு போயிடுத்தே இல்லையா, இவர் என்னமாதான் ஆராதனம் பண்றாருன்னு பார்த்தாலாம். அவ்வளவு அழகா இது ஆடுறதான், இது சுத்தறதான், இது ஆடுறதான், இது சுத்தறதான், பரவாயில்லையே. அந்த ஆச்சரியத்துல கண்ணு பெருசாயிடுதான். அதனால சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமத்துன்னு வியாக்கியாத்த எடுத்தார். 2வது அர்த்தம் சொன்னார், இவள் பார்ப்பது ராமனை, ராமன் வழிபடுவது ஜெகநாதனை, இவனேதான் அவன், இவன் அழகனா அவன் அழகனான்னு பார்த்தாளாம். ராமரை பார்த்த போது தோள் கண்டார் தோளே கண்டார் இவனுடைய வடிவழகில் ஈடுபட்டிருந்தாள். ரங்கநாதரை பார்த்தோன்னு, ஜெகநாதரை பார்த்தோன்னு, ஓஹோ இவரை விட அவர் நன்னா இருக்காரே அப்படின்னு ஆச்சரியத்துல கண்ணு பெருத்து போயிட்டான். சகபத்னியாம் விஷாலாக்ஷ்யாம் நாராயணம் உபாகமத். அப்பேற்பட்ட குலதெய்வ வழிபாடு செய்தார்கள். இது 2வது விஷயம். 3வது ஒரு விஷயம், இது இந்த ராகவன் தான் ஆராதனம் பண்ணார்னுங்கிற விஷயத்தை வால்மீகி சொன்னாரு. இத பிற்காலத்துல மகனியர்கள்லாம் ஒத்துண்டாளான்னு கேட்டா பராசர பட்டர் ஒரு ஸ்லோகத்துல எடுக்கிறார். ஸ்ரீரங்கேந்தோஹோ பதகிசலயே நீல மஞ்சீர மைத்ரியா வந்தே விருந்த பிரணய மதுப விராதராஜீவ ஜைத்ரே நித்யாபியர்ச்சான்னத விதிமுக ஸ்தோம சம்சயமானைஹி ஹேமாம்போஜைர் நிபிட நிகட்டே ராமசீதோபநீதைஹி. ஆச்சரியமான அந்த ரங்கநாதரை இன்னைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்துல போய் சேவிச்சா
அன்னைக்கு அயோத்தியால வசிஷ்டருடைய வார்த்தையை கேட்டு ராமரும் சீதையும் ஆராதனம் பண்ண போது வெச்ச புஷ்பங்கள் இன்னைக்கும் திருவடி கிட்ட தெரியுங்கிறார். 2. 3வது முத்துசுவாமி தீட்சிதர் எடுக்கிறார். தினமணி கூலபவ ராகவ ஆராதனம். ராகவ ஆராதனம், ராகவனான ராமச்சந்திரனால் ஆராதனம் கண்டருள பண்ண பெருமாளே. யார் அந்த ராமன்? தினமணி குலபவ, தினமணியான சூரியனுடைய குலத்தில் வந்த ராமனால் ஆராதனம் செய்யப்பட்ட ரங்கநாதா. தேசிகன் எடுக்கிறார். ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானேன்னு தேசிகனுடைய நிர்வாகம். அப்போ ராமர் தான் சீதையோடு இருந்து இந்த பெருமாள் அயோத்தியால இருக்கும் போது ஆராதனம் பண்ணார். இன்னும் 4வது பாயிண்ட் என்னன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்திக்கோ வால்மீகிக்கோ தெற்குல இருந்த மன்னர்களை பத்தி தெரிஞ்சிருந்ததா? நம்ம தான் சொல்றோமே, அது வடக்கு வேறு தெற்கு வேறு, நாங்கள் வெவ்வேறு, எங்களை நீங்க எதுக்கு சேர்க்கிறே, அது உண்டான்னு கேட்டா நன்னா கவனிங்கோ. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் தசரத மகாராஜா அஸ்வமேதம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்றார். அதுக்கு வெவ்வேறு ராஜாக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அழைப்பை ஏற்ற ராஜாக்கள் அயோத்தியாவுக்கு சென்றிருந்தார்கள். அதுல ஒரு ஸ்லோகம், தாக்ஷிண்யாத்யான் நரேந்திராம்ஸ்ச சமஸ்தானானயவஸ்வஹ சந்தி ஸ்னிக்தாஸ்ச யே சான்யே ராஜானஹ பிருத்வீதலே. தாக்ஷிண்யாயாத் நரேந்திராம்ஸ்ச, தக்ஷிண திக்கிலிருந்து வந்த ராஜாக்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல. அப்ப தெற்குக்கும் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது, அதை அங்கீகரித்த ஒரு ராஜா சென்றார். அது எந்த ராஜா தெரியாது. ஆனா ஸ்தல புராணத்துல என்ன சொல்றான்னா, தர்மவர்மான்னு ஒரு ராஜா சென்றாராம். தெற்குலேன்னு அவர் வடக்குக்கு போயிருக்கார். இப்ப யாராவது ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்தா அவளுக்கு ஒரு சிட்டி டூர்னு போட்டு காமிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த ராஜாக்கள்லாம் வந்தபோது தசரத சக்கரவர்த்தி ஏற்பாடு பண்ணியிருக்கார். அப்போ ஜெய்சங்கர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் சுத்தி கித்தி போட்டு எல்லா இடத்துலயும் பாத்துருங்க வாங்கோ அப்படின்னார். அப்போ பார்க்கும்போது வந்த ராஜாக்கள்ல இந்த தர்மவர்மாங்கிற ராஜாவும் சென்றார். அயோத்தியால இருக்கக்கூடிய ஜெகநாதனுடைய ஆலயத்துக்கு போனா. போன உடனே ரொம்ப நல்லா சுத்தி காமிச்சா அந்த பெருமாளுடைய வடிவழகுல ஈடுபட்டுட்டார் ராஜா. ஏன்னா இந்த பெருமாளுடைய வடிவழகு கேட்கணுமா? பச்சை மாமலை போல் மேனி என்னும், பவழவா என்னும், கமலச்செங்கன் என்னும், அச்சுதாவென்னும், அமரரேரே என்னும், ஆயர்தம் கொழுந்தே என்னும், இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு ஆழ்வார் எடுத்தாரே. அப்பேற்பட்ட வடிவழகோடு கூடிய பகவானை பார்த்தோன்னு ராஜா லயிச்சு போயிட்டார். அவருக்கு என்னன்னா, இந்த பெருமாள் எங்க ஊருக்கு வரணும், தெற்குக்கு வரணும், மறுபடியும் HRNC கிட்ட வந்துடணும் இல்லையா, அந்த பெருமாள் அங்கேயே நீங்க ஜாகிரதை இங்க வந்துடணும்னு அவருக்கு ஒரு நினைப்பு, அவருக்கு அபிலாஷை. அப்படிலாம் ஒருத்தர்கிட்ட போய் இப்போ யாராவது ஆத்துக்கு வந்தா என்னன்னா சாப்பிட்டுட்டு போவா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா வீடே வேணும்னு கூட்டுவிட்டா இப்படி. அந்த மாதிரி இவர் கூட்டு மரியாதையா வச்சா என்ன வேணும்னு கேட்டா பெருமாளை வேணும்னு கேட்டா தர்மவர்மா யோசிச்சார், நம்மளா தபம் செய்து தபஸ்யை செய்துதான் இந்த பெருமாளை நாம் அழைப்பு விடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அது கிளம்பின பிறகுதான் யாகம் செய்து வேள்வி வளர்த்து பாயசம் கிட்டி அதை பத்னிகளுக்கு கொடுத்து குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் வளர்ந்து கல்யாணமாகி 24 வயசு முடிஞ்சு 25வது வயசுல ராமர் இருக்கும் போது சீதையோடு சென்று அதே பெருமாளை அயோத்தியாவில் ஆராதனம் செய்தார். அந்த பாயிண்ட் ஆயிடுது. இப்ப இன்னொரு பாயிண்ட், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன்னு, தெற்க பற்றி வால்மீகி சொல்லியிருக்காரான்னு. ஒன்னு தாக்ஷிணியாத்யாத் நரேந்திராம்ஸ்சன்னு தெற்குலேருந்து அழைப்பு வந்ததுன்னு பார்த்தோம். 2வது ஆரண்யா காண்டத்துல அழகான ஒரு மரம், அந்த மரத்துல அப்படி புஷ்பங்கள். இன்னைக்கு நீங்க இந்த மார்ச் ஏப்ரல் பீரியட்ல ஜப்பான்ல சக்கூரான்னு பேர், அதுக்கு சக்கூரானா செரி பிளாசம்ஸ்னு அர்த்தம். ரொம்ப அழகா இருக்கும். அதுல என்ன, அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா வெறும் செரி பிளாசம் தான் இருக்கும், இலையே இருக்காது. அப்படி கொத்து கொத்தா புஷ்பங்கள் பூத்து குலுங்கும். அந்த மாதிரி ஒரு வசந்த ருத்து. அந்த மரத்தின் கிளையில அவ்வளவு புஷ்பங்கள், அந்த கிளையின் ஓரத்துல எவ்வளவு புஷ்பம்னா அந்த பாரம் தாங்காமல் அந்த கிளையே கொஞ்சம் சாயராப்புல இருக்கு. இத பார்த்த ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், இந்த மரத்தின் கிளையில எவ்வளவு புஷ்பம் இருக்குன்னா அது வளையறது. அது எப்படின்னா
தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தலையில பூ வச்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறார் அந்த இடத்துல. அப்படின்னா சவுத் இந்தியன் women had an affiliation and a great interest to adorn their tresses with flowers is something that is evident by Valmiki through Rama's statement. அப்ப ராமாயண காலத்திலேயே புஷ்பம் வச்சுட்டு இருந்தாங்கிறது தெரியுது. சரி, இப்ப ஆச்சு, யுத்த களமெல்லாம் முடிஞ்சு யுத்த காண்டம். இப்ப நான் பாலகாண்டம் சொன்னேன், அயோத்தியா காண்டம் சொன்னேன், நேர நீங்க வர வேண்டியது யுத்த காண்டம். யுத்த காண்டத்துல எல்லாரும் வந்தா, எல்லாம் ஆயிடுத்து, யுத்தம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து, அயோத்தியால ராமருக்கு பட்டாபிஷேகம், விபீஷணன் வந்தார். எல்லாரும் வந்தவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அதிதி சத்காரம் எல்லாம் முடிச்ச உடனே விபீஷணனை பார்த்து கேட்டார், சுவாமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு. இல்லை பிடிச்சிருந்தது, எனக்கு ஏதோ வேணும்னு தோன்றது அப்படின்னு. ராமர் பரவாயில்ல கொடுத்துடலாம். ஏன்னா இந்த 40 வருஷத்துல எல்லோரும் கற்ற ஒரு பெரிய விஷயம் என்ன? ரிட்டர்ன் கிஃப்ட். கேள்விப்பட்டிருக்கல? நம்மாத்துக்கு யாராவது வந்தா நம்மாத்துக்கு போய் வந்துட்டேளேங்கிறதுக்காக ஒன்று கொடுத்து அனுப்பும். போய் நம்மாத்துக்கு வந்துட்டேளே, அதுல அவா கொடுத்ததையும் கொடுத்து அனுப்பிச்சிருவோம், அப்படியும் உண்டு. அதனால அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கான்செப்ட்ல விபீஷணனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு. அப்ப விபீஷணன் தர்மவர்மா மாதிரி அவருக்கு தயங்கல. அவர் என்ன சொல்லிவிட்டார், எனக்கு வேணும். என்ன? அந்த அயோத்தியால இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதனுடைய விக்கிரகம் வேணும். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் ராமன். கோவில் தானே வேணும், விக்கிரகம் தானே வேணும், அந்த பெருமாள் தானே வேணும், எடுத்துன்னு போனுட்டார். அந்த கோவில், அந்த விமானம், அந்த மூலமூர்த்தி, அந்த உற்சவர் அப்படியே ஏழை பண்ணிட்டு விபீஷணாழ்வான் அதை எடுத்து கொண்டு வரார். அது அப்படி உத்தரப்பிரதேசம் தாண்டி, மத்திய பிரதேசம் தாண்டி, அப்படி தெலுங்கானா தாண்டி, ஆந்திரா தாண்டி, அப்படியே இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஒரு ரூட்ல போகும் பாருங்க, அந்த மாதிரி போற மாதிரி போயிட்டு இப்படி ஒரு இடத்துல வரும்போது காவேரி, 2 பக்கமும் காவேரி. அதற்கு நடுவில், அதாவது காவேரி என்கின்ற நதி பிரவகிக்கக்கூடிய ஓடக்கூடிய நதியின் நடுவில் அழகான ஒரு திட்டு, புளினம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல, ஒரு சின்ன ஐலட். It was not even an island, something that you can recognize from a distance. It was a small place. அந்த இடத்துல விபீஷணாழ்வான் இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு அவர் சந்தியாவந்தனம் பண்ண போயிட்டார். எந்த இடத்துல இவர் பெருமாளை ஏழை பண்ணியிருக்காரோ அதற்கு முன்பு அமர்ந்து கொண்டுதான் அன்று சென்ற தர்மவர்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் யாதிருச்சிகமா கண்ணை திறந்து பார்த்தா அந்த பெருமாள் வந்துட்டார். இது எப்படி இருக்கும் பாருங்க. இன்னும் இந்த தபஸே முடியல, பெருமாள் முடிஞ்ச உடனே மகனே உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கணும், அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் வந்துட்டார். ஆன்னு கண்ணை திறந்து பார்க்கிற ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். விபீஷணாழ்வான் முடித்து சந்தியாவந்தனத்தை முடித்து அர்க்கியமெல்லாம் பிரதானம் பண்ணிட்டு வரும்போது பெருமாள் அவருக்கு அஷரீரி வாக்கியத்தை சொல்லிட்டார். இந்த இடத்தை விட்டு நாம் நகர மாட்டோம். என்ன சுவாமி மெனக்கெட்டு உன்னை இவ்வளவு தூரம் கூட்டுன்னு போய் லங்காக்கு எடுத்துன்னு போகலாம்னு நினைச்சா இது ரொம்ப கடினமா இருக்கே. அப்போதுதான் அவர் சொன்னார், இல்லை, இங்கிருந்தே நான் இலங்கையை சேவித்துக் கொண்டிருப்பேன், தென் திசை இலங்கை நோக்கின்னு அங்கேந்தே பெருமாள் சேவிக்க ஆரம்பிச்சார். சரி, இப்போ இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ஜெகநாதனா இருந்த பெருமாள் இல்லையா, அவர் தெற்குக்கு வந்துட்டார். தெற்குல அழகான ஒரு தீவுக்கு வந்தார். இந்த தீவுனா என்னன்னு தமிழ் நிகண்டூல எடுக்கிறா, அதை நான் அப்படியே படிக்கிறேன். ஆற்றிடை குறையின் பெயர் இலங்கையும் துருத்தியும் எனவரும் பெயரோடு அரங்கமும் ஆற்றிடை குறை என வரையவர். அதாவது தமிழ் நிகண்டூல் என்ன சொல்றான்னா, எது எது சமுத்திர ஜலத்தாலோ நதி ஜலத்தாலோ ஏற்படுத்தப்பட்ட தீவோ, an island or an islet formed amidst the oceanic or the fresh waters is referred to as இலங்கையும். அதனாலதான் அதுக்கு லங்கான்னு பேரு. தமிழ் நிகண்டூல் என்ன சொல்றான்னா, லங்கானா ஐலண்ட். துருத்தியும், நீங்க காவேரி கரையில திருப்புந்துருத்தின்னு கேள்விப்பட்டிருப்பேன். துருத்தினாலும் ஐலண்ட். 3வது அரங்கமும், அரங்கம்னு சொன்னா ஐலண்டாம். அதனால அந்த ஐலண்டுங்கிறதுல ஃபார்ம் ஆனதுனால ஜெகநாதன் இங்க வந்துட்டார். எப்போது ஜெகநாதன் அரங்கத்துல செட்டில் ஆனாரோ அவருக்கு அரங்கநாதன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அப்போதிலிருந்து வடக்குல இருந்த பெருமாள் தெற்குக்கு வந்துட்டார். இது யாராவது ஒத்துருக்காளான்னு கேட்டா, யுத்த காண்டத்துல அழகான ஒரு ஸ்லோகத்தால வால்மீகி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, விபீஷணோபி தர்மாத்மா சஹதை நைருதர்ஷபிஹி லப்த்வா குலதனம் ராஜா லங்கா பிராயான் மகாயஷாஹ. அடுத்த ஸ்லோகம் இது உத்தரகாண்டத்துல வருது. உத்தரகாண்டத்துல எங்கன்னா சீதா பூமி பிரஸ்தானம் பண்ணிவிட்டா, ராமரும் மகா பிரஸ்தானம் பண்ண போறேன்னு சரையூ நதியை நோக்கி கிளம்பிவிட்டார். அப்போ விபீஷணன் ஓடி வரான் லங்கையிலிருந்து. அப்போ விபீஷணனை பார்த்த ராமர் கேட்கிறார், விபீஷணா, அந்த எங்கள் குலதனத்துக்கு நன்னா ஆராதனம் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்னா ராமருக்கு என்ன அபிப்பிராயம் என்னன்னா,
பெருமாள் வந்து லங்கைக்கு போயிட்டாருன்னு அவருக்கு தெரியல. நடுவுல ஒரு பிளான் மாதிரி அவர் தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆயிட்டாருன்னு ஒரு ஸ்லோகம் கேட்கிறார். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம். அப்ப இக்ஷ்வாகு குலத்தில் வந்த பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ பாலகாண்டத்தில் தர்மவர்மா என்கின்ற ராஜா பெருமாளை பார்த்தார். அயோத்தியா காண்டத்துல ராமரும் சீதையும் அந்த பெருமாளை ஆராதனம் பண்ணா, யுத்த காண்டத்துல அந்த குலதனத்தை தான் பெருமாள் தூக்கி விபீஷணன் கிட்ட கொடுத்தார். உத்தரகாண்டத்துல ராமர் விசாரிச்சார் என்கின்றபடியால் அந்த பெருமாள் தான் இவர் இன்னிக்கும். அதனால தான் ராமருக்கு குலதெய்வமா இந்த பெருமாள் இருந்தபடியால் தான் 2024 வருஷம் ஜனவரி மாசம் நம் ராம ஜன்மபூமியில் அந்த ராம்லல்லா பிரதிஷ்டை ஆவதற்கு பூர்வம் நம் பிரதான மந்திரி அவர்கள் ஸ்ரீரங்கத்துல வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போனார். ஏன்னா பிராண பிரதிஷ்டை வந்து ராமனுக்கு. ஆனா அந்த ராமருக்கு குலதனமாயிருப்பது இந்த ஜெகநாதன் என்கின்ற ரங்கநாதன் என்கின்றபடியால் தான் இவ்வளவு தூரம் வந்தார். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அப்பேற்பட்ட ஒரு சாமியம் வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கு. இதை விட நார்த் சவுத் கனெக்ஷன் என்ன சுவாமி வேணும் அந்த பெருமாள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 2019 அடியன் வந்து யூரோப்ல சில இடங்கள்ல உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அப்போ பெல்ஜியம்ங்கிற நாடுல ஆண்ட்வர்ப் அப்படிங்கிற இடத்துல போய் உபன்யாசம். அங்க ஒரு நல்ல ஒரு தம்பதியின் வீட்டுல தங்கி அடியனுக்கு அதிதி சத்காரம் நடந்தது. அவ ஆத்துள்ள போகும்போது அந்த பெண் வந்து கட்டாயம் உள்ள வாங்கும்னு தமிழ்ல பேசிகிட்டே இருந்தா. ஆச்சு உள்ள போன அந்த 2 குழந்தைகளோட எல்லாம் விளையாடிட்டு அந்த அவளோட ஆத்துக்காரர் மட்டும் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தார் என்னோட. சரி இது என்னவோன்னு யோசிச்ச போது அவர் சொன்னார், நான் ராஜ்புத், அம்தாவாத்ல வளர்ந்துருக்கேன், ஆனா நான் ராஜ்புத். அதுதான் இது ஸ்டோரி ஆஃப் 2 ஸ்டேட்ஸ். அதனால வந்து இவருக்கு தமிழ் வராது, அதனால நான் இங்கிலீஷ்ல பேசினேன். முடிச்ச உடனே நம்மளால முடிஞ்ச ஒரு பிரச்சாரம் என்னன்னா சொன்னா, நீங்க இந்தியாவுக்கு வரும்போது கட்டாயமா சவுத்துக்கு வாங்கோ, நிறைய கோவில்கள் இருக்கு, கட்டாயமா சேவிச்சுட்டு போங்கோன்னு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஓ நாங்க தான் வருஷா வருஷம் வருவோமே அப்படின்னாரு. எங்க அப்படின்னு கேட்டேன். ஸ்ரீரங்கத்துக்கு. தூக்கி வாரி போட்டுது. ஏதோ திருப்பதிக்கு போறேன், அவர் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெருமாள், ரொம்ப பிரசித்தமான பெருமாள், அவரை போய் சேவிச்சாலாது உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கு இவர் வராரு, எப்படி ஸ்ரீரங்கம் கனெக்ஷன்? அப்ப அவர் சொன்னார், எங்களுக்கு குலதெய்வம் ரங்கநாதர்னர். அதை விட தூக்கி வாரி போட்டுது. இவர் ராஜ்புத், தால் பாட்டி சுர்மா. இவர் எங்க இங்க வந்தார், குலதெய்வம் எங்க ரங்கநாதரை பார்த்தார். எனக்கு ஒரே கேள்வி. நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி சுவாமி குலதெய்வமாச்சு இந்த ரங்கநாதர்? ஏன்னா நாங்க ரகுவம்ச கோத்திரம்னர். அந்த ராஜ்புத் அவர் சொன்னவர் சொல்றார், நான் ரகுவம்ச கோத்திரம், எங்களுக்கு குலதெய்வம் ரங்கநாதர் தானே. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா, ராமாயணத்துல ராமரே ஜெகநாதர் ஆராதனம் பண்ணிட்டு இருக்காருன்னார். நான் உபன்யாசம் சொல்றதை நிறுத்தி விடுறேன்னு விட்டேன். அதனால ஆராதய ஜெகநாதம், அதாவது நம்ம சாஸ்திரத்துல படிக்கிற விஷயம் எப்படி ஒரு சிவிலைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல குடும்பங்கள் தோறும் இருக்குங்கிறதுக்கு இதை விட நத்தாட்சி வேணும் சொல்லுங்க. ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வதம் ஆராதனய மனீஷம் தேவைரபி சவாசவைஹி அப்படின்னு எடுக்கிறார். இதுல இன்னொரு சின்ன கனெக்ஷன் உங்களுக்கு சொல்லிவிடுறேன், நீங்கள்லாம் ரொம்ப ரசிப்பள். தசரத சக்கரவர்த்தி வெகு நாட்கள் கழித்து அவருக்கு இந்த குழந்தை பிறந்ததுன்னு சொல்றார். பொதுவா if a child takes more than the expected time of the prospect parents, the child becomes priceless. பொதுவாவே ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைனாலே வசதி தான். ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தையா இருந்தா அது மேல ரொம்ப அபிப்பிராயம் அதிகமாக இருக்கும். அதுக்கு பெரியவாள்ல என்ன சொல்வா தெரியுமோ, எத்தனை கோவிலுக்கு போய் நீ பிறந்த தெரியுமோ அப்படின்பா. தசரதரும் அந்த மாதிரி நிறைய க்ஷேத்திரவாசம் பண்ணியிருக்கார். அந்த அஸ்வமேதமும் புத்திரகாமேஷ்டியும் செய்வதற்கு பூர்வம் நிறைய கோவில்கள் போயிருக்கார். எந்த அளவுக்குன்னா, தன் அயோத்தியால இருக்கக்கூடிய குலதனமான ஜெகநாதனை விட்டுட்டு அவரை சேவிச்சுட்டு தெற்கு வரைக்கும் வந்திருக்கார் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. எந்த ஊர்? திருப்புல்லானின்னு கேள்விப்பட்டிருக்கா? அங்க பெருமாளுக்கு ஆதி ஜெகநாதன் பேர். இந்த ஆதி ஜெகநாதனை சேவிக்கிறதுக்காக தசரதர் வந்திருக்கார். இவர் வந்த ஊர் அயோத்தியா. அயோத்தியால இருக்கக்கூடிய பெருமாள் ஜெகநாதன், இவர் சேவிக்க வந்த பெருமாள் ஆதி ஜெகநாதன். ஆதி ஜெகநாத பெருமாள் திருப்புல்லானில என்ன பிரசாதம்? பாயசம். இந்த பெருமாளை சேவிச்சுட்டு முடிச்சு அவர் திரும்பி போய் புத்திரகாமேஷ்டி பண்றாரே, அதன் பலனா அவருக்கு என்ன கிடைச்சது? பாயசம். அந்த கனெக்ஷன் பாருங்க. ஜெகநாதன் கிட்டேந்து ஆதி ஜெகநாதன் கிட்ட வந்திருக்கார். ஆதி ஜெகநாதன் கிட்ட கிடைக்கக்கூடிய பாயசம் தான் பிரசாதம். திரும்பி போனோம்னு அவருக்கு கிடைச்சது பிரசாதம்.
அதனால அந்த நார்த் சவுத் கனெக்ஷன், ஏன் சுவாமி திரும்பி திரும்பி நார்த் சவுத் கனெக்ஷன் சொல்றேன்னா, we are not living during normal times, we are living during times where there can be divide that can be created. ஒரு சிவில் சொசைட்டியில டிவைடு மட்டும் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, that country will not last long. அதனால தான் ஒரு வியாசபீட்டத்தில் இருக்கோம், ஒரு இடத்துல இருக்கோம்னா பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளமை வியூகிச்சுண்டு முன்னாடியே மக்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாதான் மனசுல நம்ம எல்லாரும் ஒரே நாடுங்கிற அபிப்பிராயம் வருமே ஒழிய, பிரிக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இருக்கா, ஏதாவது ஒரு விதத்தை பிரிச்சுட்டே இருப்பா. அந்த மாதிரி நாம் பிரியக்கூடாது. நம் கிரந்தங்கள் எல்லாமே ஐக்கியமாய் நம்ம ஒரே தேசம்தான் சொல்லிட்டு வருதுங்கிறதுக்காக சொன்னேன். சரி, இப்போ இந்த ஸ்லைட்ஸ் நேற்று பார்த்தோம் பாருங்க, அதை நீங்க இப்போ ஓப்பன் பண்ணேன்னா வச்சுக்கலாம். இது எங்க இந்த ஸ்லைட் இருக்கணும், ஏன்னா பல பேர் நேற்று வந்திருக்க மாட்டேன். யூ கேன் டேக் யுவர் மொபைல் ஃபோன், இட் குட் பி an Android or an iPhone, there could be Chrome or Safari, whatever be the browser. Go type www.desikadaya.org, desikadaya.org, desikadaya.org. லேண்டிங் பேஜ்ல மேல கிளிக் ஹியர் ஃபார் ராமாயண ரகசியம்னு இருக்கும். அதை நீங்க உங்க இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோடட் டாக்குமெண்ட்ல நீங்க சில ஸ்லைட்ஸ் 1 2 3 ஸ்லைடை விட்டேன்னா 4வது ஸ்லைடுல ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் ஒரு பெயிண்டிங் இருக்கா மாதிரி ஒண்ணு இருக்கு, பார்க்க முடியறதோ? அது நம்ம பாரத தேசத்து கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ. இதுதான் அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணா அனுஜகாமஹான்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடு. அடுத்த போட்டோ பார்த்தேன்னா ராமர் இந்த ரங்கநாத பெருமாள், அவர் ஜெகநாதனா அயோத்தியால இருக்கும்போது தம்பிமார்கள் புடைசூழ சீதை, உர்மிளா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி பின்னே இருக்க ராமர் கீழே உட்கார்ந்துட்டபடியே பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி வரக்கூடிய போட்டோ தெரியுறதா அந்த போட்டோ? அடுத்த ஸ்லைடு பார்த்தேன்னா 2 போட்டோ இருக்கும். பட்டாபிஷேகம் முடியும் தருவாயில் ராமனும் சீதையும் அந்த பெருமாளை விபீஷணனுக்கு ஏழை பண்ணி கொடுக்கிறா. ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த விபீஷணன் தெற்கு பக்கமா இலங்கையை நோக்கி பறக்கும் போது புளினமான ரங்கம் என்கின்ற ஸ்ரீரங்கத்தில் அந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டு போறார். அடுத்த ஸ்லைடு பார்த்தேன்னா மூலமூர்த்தி, உற்சவமூர்த்தி தெரிவா. இப்போ இதுதான் நம்ம ரகசியம். இந்த ரகசியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அடுத்த ரகசியத்துக்கு போயிடுவேன். ரகசியம் என்ன? த இன்வின்சிபிள் ட்ரையட். யாரை ஜெயிக்க முடியாதோ, இன்வின்சிபிள்னா துர்கன்னு அர்த்தம். நம்ம இன்னைக்கும் துர்கா சூக்தம்னு ஒரு சூக்தம் சொல்றோம், ஜாதவே தசே அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? அதுல துர்கன்னு சொன்னா இன்வின்சிபிள்னு அர்த்தம். அதனால அந்த இன்வின்சிபிளா துர்க, ஒரு கோட்டை போல் துர்கா இன்வின்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு ட்ரையட் தான் அகார உகார மகாரம். அ உ ம பிரணவத்துல இருக்கக்கூடியது செட்டில்டு ஃபார் அன் ஐலெட்னு இருக்கு. எப்படி தெரியறது? இப்ப இங்க ரங்கநாதர் சயன கோலத்துல இருக்கார், நின்ற கோலத்துல உற்சவர் தெரிகிறாரா? 2 பக்கமும் உபயநாச்சிமார்கள் இருக்காளா? இப்ப இதுல பார்த்தேன்னா சயன கோலத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதன் தான் அகாரவாச்சியனான பகவான். அவர் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி என்கின்றவள் தான் உ ஸ்தானத்துல பிரிட்ஜா இருக்கக்கூடியவள். மேல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் மகாரவாச்சியனா இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அ உ ம 3மே ரங்கநாதர் திருமேனியில தெரியறதா? இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய நம்பெருமாள் உற்சவர் தான் அகாரவாச்சியனான பெருமாள். 2 பக்கமும் இருக்கக்கூடிய உபய நாச்சிமார்கள்னு சொன்னா ஸ்ரீதேவி பூதேவின்னு அர்த்தம். இந்த ஸ்ரீதேவி பூதேவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் சீதா, உகாரவாச்சியான சீதை ஸ்தானம். பெருமாள் தரித்திருக்கக்கூடிய பாதுகை இருக்கு பாருங்க, அதுதான் ம. இத தேசிகனும் எடுக்கிறார், ஆளவந்தாரும் எடுக்கிறார். அப்போ அ உ ம சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட தெரியறது. அ உ ம நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியில தெரியறது. இந்த உற்சவமூர்த்தியையும் மூலமூர்த்தியையும் சேர்ந்து ஆராதனம் பண்ணினது ராமர், லக்ஷ்மணர், சீதை. அவா கிட்டையும் அ உ ம தெரியறது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ விபவாவதாரத்துல இருக்கக்கூடிய ராமர் அர்ச்சாவதாரமான ரங்கநாதரை ஆராதனம் பண்ணார். விபவாவதாரத்தில் இருந்த அ உ ம
அர்ச்சாவதாரத்துல இருந்த அ உமாம ஆராதனை பண்ணிடுது. இது எப்படி தெரியறதுன்னா, இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா அந்த விமானத்துக்கு என்ன பேர் தெரியுமோ? பிரணவாகார விமானம்னு பேரு. எதிர்க்க இருக்கக்கூடியது காயத்ரி மண்டபம். அதனால the invincible triad settled for an islet அப்படிங்கிறது தான் மூணாவது ரகசியம்.